சீசன் 1 ஃபைனல் எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஸ்ரீமதி தாத்தா அவங்க சித்தப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க தேவையில்லாம அண்ணன் சொன்ன பேப்பர்ல சைன் போட்டீங்க, அவன் 30 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓட்டான் பாத்தீங்களான்னு சொல்லி ஒரு பயங்கரமா திட்டாரு. அவன் வாங்கின லோனை என்னால அடைக்க முடியாது, சொத்தை சரி பாதையா பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவரும் கோவமா பேசிட்டாங்கன்னு கிளம்பிடுறாரு. இவரும் அவங்க பொண்டாட்டியோட கலந்து பேசி உயில் ஏற்றி வச்சிருப்பாரு. அந்த உயில் பேப்பரை ஒரு லெதர் பேக் உள்ள போட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பாரு. மறுநாள் காலையில பேர பசங்களோட விளையாடும் போது கீழே வந்து இறந்து போயிடுறாரு. ஸ்ரீமதி சித்தப்பாவும் அவருக்கு இருக்க அசிடிட்டி ப்ராப்ளத்தை ஹார்ட் அட்டாக்கா கிரியேட் பண்ணி இவங்க கிட்ட இந்த ஒரு மாச டைம் 15 நாளா கம்மி பண்ணிடுறாரு. இவங்க கிட்டத்தட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. 5 லட்ச ரூபாய் பணம் மட்டும் இவங்க கிட்ட கம்மியா இருக்கும். ஸ்ரீமதியும் அவங்க சித்தப்பா கிட்டே போயிட்டு ஒரு மாசம் டைம் கொடுங்களேன், அந்த 30 லட்சத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன்னு இவங்களும் கேக்குறாங்க. டைம்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்குன்னு வரும் சொல்ல, நீங்க அந்த பில்டிங் மட்டும் அப்படியே இடிக்காம வச்சிருங்க, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு இவங்களும் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுமா, நான் அதை இடிச்சிட்டு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டலான்னு இருக்கேன்னு இவரும் சொல்றாரு. இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே அந்த 5 லட்ச ரூபாய் பணத்துக்காக ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா சுத்தமா இவங்களால புரட்டவே முடியல. இவங்க ஸ்கூல் கிரஷும் உனக்காக என்னோட பைலட் ட்ரீம்ல என்னால மாத்திக்க முடியாது, நம்ம 2 பேருமே பிரிஞ்சிடலாம் சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டை விட்டு ஓடி போன ஸ்ரீமதி அப்பாவும் 18 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருப்பாரு. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் இத்தனை வருஷம் உங்களை விட்டு போனதுக்காக என்ன மன்னிச்சிருங்க சொல்லி ரொம்ப மன்னிப்பு கேட்கிறாரு. அதனால இவரே மன்னிச்சிடறாங்க. பொண்ணு பரம்பரை வீட்டை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான்றதை புரிஞ்சுக்கிட்டு இவர் அவங்க தம்பி கிட்ட போய் பேசுறாரு. அப்பாவோட பிரபாகர் ராவ் பேரை பிரபாகர ராவ்னு சைனை போட்டு நீ தானே மொத்த சுத்தி உன் பேர்ல எழுதி வச்சிருக்க, நீ போலியா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சைன் போட்டு வச்சிருக்க விஷயத்த நான் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, நீ காலம் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லி மிரட்டுறாரு. நீ ஊரு ஃபுல்லா கடன் வாங்கி ஓடிட்ட, 8 லட்ச ரூபாய் கிட்ட நான் உன்னோட கடனே அடிச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லி இவரும் கேட்கிறாரு. நீ செட்டில் பண்ண 8 லட்ச ரூபாய் பணத்துக்கு வட்டிலாம் போட்டா கூட 38 லட்சம் வராது, என் பொண்ணு கொடுக்குற 38 லட்சத்தை வாங்கிட்டு அவ பெரிய வீட்டு எழுதி வச்சிரு, உங்க பசங்க மேல மில்லு இருக்கட்டும் சொல்றாரு. மறுநாளே ஸ்ரீமதி போய் மீட் பண்ணிட்டு இப்போதைக்கு உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதை கொடுமா, உன் பேருக்கே நான் வீட்டை எழுதி குத்துறேன்னு சொல்றாரு. 33 லட்சம் பணத்தை வாங்கிட்டு ஸ்ரீமதி பேர்லயும் அவங்க தங்கச்சி பேர்லயும் வீட்டையே மாத்தி குத்துறாரு. இவங்க சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடின வீடு இவங்க கைக்கு மறுபடியும் கிடைச்சிச்சு. அதோட ஞாபகம்லாம் உங்களுக்கு அப்படியே வருது. தாத்தாவோட சேர்ல உட்காந்துக்கிட்டு கீழே இருக்க டைல்ஸை பாக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது உள்ள ஒரு லெதர் பேக் ஒன்னு இருக்கு. ஸ்ரீமதி பிறந்த வருஷத்தை பாஸ்வேர்டா போடுறாங்க. அந்த லாக்கரும் ஓபன் ஆகுது. அது உள்ள ஒரு பத்திரமும் இருக்கு. பத்திரத்துல என்ன விஷயம் இருக்குன்னே தெரியல. இவங்க வீட்டுல பூஜையே நடக்குது. அதை போய் அட்டன் பண்றாங்க. ஸ்ரீமதி சித்தப்பா இவர்கிட்ட 50 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருப்பாரு. அதை கேட்டு வந்து சண்டை போடுறாரு. நான் கொடுத்த 33 லட்ச ரூபாய் பணத்தை இப்பயே உங்ககிட்ட கொடுத்துருவாரு, மீதி இருக்கிற பணத்தை என் தம்பிங்க கொடுப்பானுங்க, என்னோட தாஜ்மஹால் பாரு என் தம்பிங்க பேர்ல தான் எழுதி கொடுக்க போறேன், மாசம் மாசம் வட்டி அசலும் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துருவாங்க, எங்க இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. நான் உனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேன், அதுக்கெல்லாம் மன்னிச்சிடுமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. நான் இத்தனை நாளும் போலி டாக்குமெண்ட் தான் வச்சு உன்னை ஏமாத்திட்டு இருந்தேன் சொல்றாரு. அதெல்லாம் பழசு, அதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி இவங்களும் மன்னிச்சு விட்டுறாங்க. டைல்ஸ் கீழே இந்த டாக்குமெண்ட் அவங்க தாத்தா தான் ஒழிச்சு வச்சிருப்பாரு. அந்த டாக்குமெண்ட்ல யாரோட பேர்ல அந்த வீடு இருக்குன்னே தெரியாது. ஆனா அதை ஸ்ரீமதி மட்டும் தான் படிச்சு பார்த்திருப்பாங்க. அதை அப்படியே கிழிச்சு அந்த இடத்துல போட்டுருவாங்க. ஸ்ரீமதி அப்பாக்கும் போன் வருது. இப்போதைக்கு என் பொண்ணு பேர்ல தான் வீடு இருக்கு, போக போக அந்த வீட்டை என்னோட பேர்ல மாத்திப்பன்னு சொல்லி இவரும் வில்லனிசமா பேசுறாரு. சீசன் 1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனதும் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.